அப்பா இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா மேட்ச் பார்க்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்டே வந்தது. நம்மளும் டாஸ் ஜெயிச்சோம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பவுலிங்கும் எடுத்தோம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு ஓவர் நல்லா தான் போட்டோம். இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அடித்தடி ஆரம்பிச்சு வந்தாலும் வரவும் போகிறவங்களாம் சும்மா போலன்னு போலக்க ஆரம்பிச்சிட்டாங்க போட்டு. சரி ஏதாவது ஒரு 220 225 வந்து நீட்டினா கூட கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடலான்னு பார்த்தா அதுக்கப்புறமா வந்தார் விநாயக் மகாதேவன்ற மாதிரி திண்டி விட்டு பார்த்தாலே பயமா இருக்கு. இது ஆள் இருக்கு ஹைட்டுக்கும் அந்த உடம்புக்கும். வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு காட்டினாருங்க. அவர் ஆடுற எல்லா பாலும் ஃப்ரீ கிட் மாதிரி தான் ஆடுறாரு. ஒரு சரியான பால் போட்டு ஒரு யார்கர் போட்டு அவுட் எடுத்தாருங்க. செலிப்ரேஷன் பண்ணுறதுக்குள்ள எது நோ பாலா அப்படின்ற மாதிரி பேத்து கடாயிட்டு போயிட்டாருங்க. சரி நம்மள்ட்டையும் ஸ்ட்ராங் பேட்டிங் இருக்கு, அதை வச்சு கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்கன்னு பார்த்தா ருத்ராஜு சஞ்சு சொல்லி வச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி அவுட் ஆடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ஃப்ராஸ் கான் அவரு தாங்க ஒரு ரியல் ஃபைட்டர் மாதிரி அவராட்டி முடிஞ்சளவுக்கு ஒரு 50 ரன் அடிச்சு கொடுத்தாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் வீர் கொடுத்த 14 கோடிக்கு அவ்வளோ 40 ரன் கிட்டத்தட்ட அடிச்சு கொடுத்தாரு. அப்புறம் ஜேமி ஓட்டன் இன்னைக்கு போட்டு அவர் பொழந்துட்டாங்க. கொடுத்த ரன்னை திருப்பி அடிக்கிற மாதிரி அவராட்டி முடிஞ்ச அளவுக்கு ஒரு குயிக்காக 30 ரன் அடிச்சு கொடுத்தாரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா யாரும் ஒன்றும் பண்ணலங்க. வந்து பார்த்தீங்கன்னா கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சு கழட்டு போயிட்டானுங்க. ஒரு சுத்தமாக ஒரு ஃபைட்டே தெரியலங்க. ஏன்னா சிஎஸ்கே வேணா இப்படி வேணா சொல்லிக்கலாங்க. தோனி ப்ரிவிஸ்லாம் இல்லை, அதனால தான் நாங்கள் தோத்துட்டோன்னு சொல்லி வேணா மனசை தேத்திக்கலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பேட்டிங்கும் சரியில்லை, பவுலிங்கும் சரியில்லை. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங்கும் சரியில்லை. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெறும் காவா விட்டு நிற்கிறாங்க. பேட்டிங்கு பவுலிங்கு ஃபீல்டிங்கு மூணும் இப்படி இருக்கும்போது இந்த டீமை வச்சுட்டு இந்த வருஷம் என்னங்க பண்ணுறது? எல்லாத்தையும் கடந்து போன மாதிரி இந்த சீசனையும் கடந்து போவாங்க தான் ரியல்